இந்த ஏஜில் இருக்கிற பசங்களோட அம்மாவை யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசம். செகண்ட் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலி இல்லை, இது எல்லா பசங்களுக்கும் தெரிய விஷயம் தானே. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு மூவி விட்டா எல்லாத்துலயும் இது வந்து நடக்குது இல்லை, மார்க்கெட்ல நடக்குது இல்லை. இது அப்படி கிடையாது. இதுல கடைசி பாயிண்ட் பாத்தீங்களா நீங்க, டர்னிங் இருக்குல்ல, இது நேச்சுரல். இன்னைக்கு தானே இருக்கு மார்க்கெட்ல. இது பரவாயில்ல. நீங்க நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு பேப்பர் விஷஸ் வருது, அதெல்லாம் இது பெட்டரா இருக்குல்ல. இது சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட், சரிங்களா? நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்க முடியும். அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பசங்க உஷாரா இருக்காங்க, யாரும் நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாம் பாசிட்டிவா தான் எடுத்துப்பாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சார் மூவி நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாகவும் இருக்கு, ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு இருக்கு. ஹோல்சம் ஃபேமிலி மூவியாக சூப்பராக பார்க்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது சார். இப்போ எல்லா ஜென்ரேஷனும் அப்படி தான் இருக்குது. நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. என்ன நடக்குதோ அது ஸ்வீட்டாக காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். எண்டிங்கில் சூப்பராக காட்டினாங்க. பசங்க எப்படி இருக்காங்க, ஃபேமிலியாக எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கருத்தாக தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு மூணாவது நாள் மாதிரி இல்லை, முதல் காட்சி மாதிரி இருக்குது. ரெஃபரன்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா வருவாருங்க, நல்லா எடுத்திருக்காரு படம். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். ஜிவி பிரகாஷ் சொல்லியே ஆகணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அவரும் ஒரு ஹீரோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எஸ்டிஆர் நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணனால நாங்களாம் எஸ்டிஆர் நான் ஃபேன்ஸ், அதுக்காகவே வந்திருக்கோம். தேங்க்யூ. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ்க்கு நல்லா பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப். இல்லை, இந்த படம் வந்து ஸ்கூல் பசங்க இந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்களே, இது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்லா எப்படி பசங்க எப்படி படிக்கணும், எப்படி வரணுங்கிறது நல்லா காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக நெகட்டிவாக காமிச்சிட்டு கடைசி ஒரு காமிச்சா எப்படி இருக்கு? கடைசி ஹாஃப் ஃபுல்லாகவுமே அப்படி தான். நல்லா இருக்கு படம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பசங்களை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பண்ணால் கடைசியில் படிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அது வந்து சும்மா ஒரு இதுக்காக தான் தவிர இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கே படிக்க முடியும் சொல்லுங்கள். ரொம்ப தப்புங்க, ரொம்ப. ஏன்னா பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு இதோட அனுப்புகிறாங்க, இது ரொம்ப தப்பு தான். ஆனால் இந்த வயசு பசங்களை வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப யோசனை பண்ணி தான். ஏன்னா நாங்களும் +1 +2 பசங்க வச்சுருக்கோம். அதான் நெகட்டிவாக காட்டக்கூடாது தான், அவங்களோட இதுக்காக அவங்க அப்படி எடுக்கிறாங்க. அதான் இந்த ஏஜில் இருக்கிற பசங்களோட அம்மாவை யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசம். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இது பண்ணி. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சொல்லுங்க மேம். இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மச்சா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸைட் ஆனா மஜாவா அடிக்க வேண்டியது சாப்பிட்டு போய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா வேற லெவல்ல இருந்தது. நீங்க எதுவுமே சொல்லல. அவன் சொல்லணும், இவன் நல்லா பேசுவான். வா சொல்லுங்க. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நம்மளோட லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நடந்துச்சு. அடுத்த லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளோட கெரியர் பார்த்து போற மாதிரி எல்லாமே போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இவன் நல்லா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா படம்? இல்ல, நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் அடிக்குதுன்றாங்க. இல்ல, அப்படிலாம் இருக்கு, நல்லா தான் இருக்கு படம். ஸ்கூல்ல இந்த மாதிரி லவ்லாம் வருது, நெகட்டிவா தெரியலையா? இல்ல, அப்படிலாம் பேரண்டாக இருக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக கிடையாது. ஆனால் இப்போ அப்படி தான் இருக்குது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இப்போ. எப்போத்தானே பசங்க எல்லாம் கெட்டு போகிறாங்க. ஆமாம். ஆனால் இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நினச்சி எல்லாரும் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது நீங்கள் படம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். ஆமாம், இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு, நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ வர யங்கர்ஸுக்கும் சரி, அப்புறம் ஃபேமிலிக்கும் சரி, சென்டிமெண்ட்டு ஒரு 30% ப்ளஸ் ஒரு 70% நல்லா சூப்பராக இருக்குது. படத்தில் காமெடிலாம் இருக்கா? காமெடி, எமோஷனு, அந்த ஃபைட் சீன்ஸு, எல்லா சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இல்லை. இந்த சப்ஜெக்ட் இந்த காலத்துக்கு ஓகே ஆகுமா? ஓகே தான், பட் ஃபுல்லாகவே ஸ்கூல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது படம் பசங்களுக்கு ஒரு கெடுதல் மாதிரி தெரியுதாங்க.
அப்படி இல்லை, லாஸ்ட்டில் கொஞ்சம் பேரண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால ஃபுல்லாக அப்படி காமிச்சு கடைசி ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி காமிச்சா எப்படி செட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே, ஆவரேஜாக இருந்தது, அவ்வளோதான். ரொம்ப படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. எதனா இவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் பசங்களை இந்த மாதிரிலாம் காட்டுறாங்களே, அதெல்லாம் சரியாக வருமா? லவ் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி. அது கரெக்டாக இருக்காதுன்னு தான் தோணுது சார். ஏன்னா அது பசங்களுக்கு அந்த இதுவில் தான் இப்போ பசங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால் படம் வந்துட்டு நல்லா இருக்கு. ஆனால் அந்த லவ் சப்ஜெக்ட் அது ஸ்கூல்லன்றது வேண்டாம். அது காலேஜ்னா கூட ஓகே. ஆனால் ஸ்கூலுன்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா இருந்துச்சு பட் எப்படி இருந்தது இந்த சப்ஜெக்ட்? சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சென்டிமெண்ட்டாக. சென்டிமெண்ட்டாக இருந்ததுனால ஸ்கூல்லே இந்த மாதிரி சீன்லாம் எடுத்துக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்குமா? ஓகே, அது பசங்களுக்கு கெடுதலாக இருக்காதா? அது பேரண்ட்ஸ் தான் சொன்னோம். நாங்கள் பேச்சுலர், அதனால் எனக்கு தெரியல. சரி, ஓகே. எப்படி இருக்கு bro? படம் சூப்பர். எப்படி இருக்குது இந்த சப்ஜெக்ட்? ஓகேவா? அந்த காலத்து பசங்களுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னா ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? லவ்லாம் இந்த மாதிரிலாம் ஊரில் பண்ணி கட்டத்தில் பசங்க கெட்டு போக மாட்டாங்களா? நடக்கிறது தான், இது என்ன சொல்லுவேன்.